ஹாய், இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸு டேஸ்டியாகவும் குயிக்காகவும் பருப்பு சாதம் செஞ்சிடலாம். ஹாய், இன்னைக்கு நம்ம வீட்டில் பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம் லஞ்சுக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்கும், குயிக்காகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். அடுத்து கடுகு, சீரகம், உளுந்து. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, வேணும்னா போட்டுக்கோங்க. இருந்தால் நானும் போட்டிருப்பேன், இல்லை. அடுத்து தாளிக்க நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 3 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுந்து, சீரகம் எல்லாம் வெடிக்கவும் நம்ம இதை போட்டு தாளிச்சிடலாம். வெடிச்சுக்கிட்டு இருக்கு கடுகு, உளுந்து போட்டாச்சு. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா போட்டாச்சு. பார்த்தீங்களா, அந்த உளுந்தெல்லாம் பொன்னிறமாக வந்திருக்குல்ல, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியும் பருப்பும் சேர்ந்து நான் 1 கிளாஸ் கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு நான் 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன், இல்லை 4 கூட ஊற்றுவேன். ஏன்னா பருப்பு சாதம் போக போக இறுகி கெட்டியாயிரும். அதனால் 4 டம்ளர் தாராளமாக ஊற்றலாம். சாம்பார் சாதத்துக்கு என்ன மசாலா சேர்க்க போகிறோன்னா, சாம்பார் தூள், மல்லித்தூள், உப்பு, இவ்வளோ தான். இந்த அரிசி, சாம்பார் தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணும். பெருங்காயத்தூள் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுட்டா போதும். இப்போ பாருங்கள், பருப்பு சாதத்துக்கு அளவு தண்ணி வச்சாச்சு. ஒரு தக்காளி நான் கடைசியாக எப்போவுமே நறுக்கி போடுவேன். நான் தாளிக்கும் போது தக்காளி போட மாட்டேன், ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகும், அது எங்களுக்கு பிடிக்காது. இதுக்கு சைடிஷ் என்னென்னா முட்டை. பாயில் முட்டையை நறுக்கி சிக்கன் பொடி போட்டு பெரட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுப்பேன். பூண்டெல்லாம் தட்டி போட்டு, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இதுக்கு சாப்பாடு வெந்த உடனே குக்கர் ஓப்பன் பண்ணும் போது நெய், கொத்தமல்லியும் போட்டால் ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ முட்டையை நறுக்கி சிக்கன் பொடி போட்டு இப்படி எண்ணெயில் போட்டு பரட்டிடுவேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறுனா வேலை முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.